ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்ட்ஸாப். ஸோ ஐ ஹோப் நீங்கள் இப்போ வரைக்கும் எல்லா தமிழ் வீடியோஸும் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, ஒரு நாளில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4-5 வீடியோ அது டெஃபினட்டாக போடுறோம். ஓகே, ஸோ டெஃபினட்டாக நிறைய லேர்னிங் கண்டென்ட் இருக்குது. அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களோ அவ்வளோ உங்களுக்கு தெரியும் எந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ராடேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த டூல்ஸ் உங்களுக்கு பொசிஷனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குண்டு. ஓகே, நான் வந்து இப்போ வரைக்கும் குவான்ட்ஸாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 70-80 டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் யாரெல்லாம் முதலேருந்தே குவான்ட்ஸாப் கூட இல்லையோ, யாரெல்லாம் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் குவான்ட்ஸாப்பில் எவ்வளோ டூல்ஸ் இருக்குது எல்லாம் பார்க்கணுன்னாக்கா வாட் யூ கேன் டூ இஸ், முதல்ல குவான்ட்ஸாப்போட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, மொபைலில் இருக்கீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஆர்எல்ஸ் web.quantsap.com போனீங்கன்னா கூட நீங்கள் இங்கே உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஈஸியாக லாகின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் நாட் அ பிக் டீல். அண்ட் as soon as you லாகின் பண்ணதும் உங்களுக்கு இமீடியட்டாக 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ட்ராக்ல போனேன்னா எவ்வளோ டூல்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் அனலைஸில் எவ்வளோ இருக்குது, ஸ்கேனில் எவ்வளோ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 80 டூல்ஸ் இருக்குது. பட் as soon as you download உங்களுக்கு வந்து ஒரு 25 ஃப்ரீ டூல்ஸ் கிடச்சிரும். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பெய்ட் டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஹவு இஸ் இட் யூஸ்ஃபுல், ஓகே, உங்களோட ட்ரேடிங் ஜெர்னியை எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்காக பெய்ட் டூல்ஸ் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள் மேலே லேர்ன் செக்ஷன் இருக்குது. கேன் யூ சி? ஸோ இந்த லேர்ன் செக்ஷனுக்கு போங்க. அண்ட் இங்கே பாருங்கள் வீடியோ லைப்ரரி ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ வீடியோ லைப்ரரிக்கு போனீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் லாங்குவேஜோட ஆப்ஷன் இருக்குது. லாங்குவேஜ்க்கு போங்க அண்ட் தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். தமிழ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தமிழோட எல்லா வீடியோஸும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தமிழில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்க்க போனேன்னா நான் வந்து ஒரு 40-50 வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸும் கவர் ஆயாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அதை பார்க்கலாம் எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்குன்னு. அண்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் மேலே பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, இமீடியட்டாக நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே பாருங்கள் சப்போர்ட்டில் போய் இங்கே பாருங்கள் சப்போர்ட் இருக்குது. ஓகே, இங்கே சப்போர்ட்டில் போய் நீங்கள் எங்களுக்கு மெயிலும் ட்ராப் பண்ணலாம். பட் மேலே ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு ஹேண்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் காண்டாக்ட் அஸ் எனி டைம் ஆன் தட் ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே, ஸோ இன்னித்த வீடியோ பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ யாரெல்லாம் புதுசாக வரீங்களோ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. லைக் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி திருப்பி வந்து ஒரு ரிப்பீட்டிங் கன்செப்ட் தான். ஓகே, நம்ம வந்து முன்னாடி எந்த டூலை யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே டூலை நம்ம இன்றைக்கி திருப்பி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ட்ரிகர்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் நான் எப்படி பண்ணுறது, ஓகே, நிறைய பேருக்கு இந்த டூலை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலெக்ஷன், பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் சினாப்சிஸில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் வியூ கிடைக்கும். இங்கே பாருங்கள் இன்றைக்கி டைட்டன் 6% அப், ஐடிசி 4% அப், டாடா கன்சியூமர் 3% அப், ஃபெடரல் பேங்க் 3% அப். ஸோ இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் மேலே போயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் நிறைய ஸ்டாக்ஸ் மேலே போகும், கீழே வரும். கரெக்டாக? ஸோ எந்த ஸ்டாக் இன்ட்ராடேயில் எப்படி மேலே போகும், இன்ட்ராடே நான் எந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து இன்றைக்கி கார்த்தால வாங்கி இன்றைக்கி மத்தியானக்குள்ளே எனக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஸோ how shall I select the stocks? Okay, for intraday how am I supposed to select the stocks? அது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு क्वेश्चन. கரெக்ட்டா? ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச டாபிக் வந்து இன்ட்ராடே. கரெக்ட்? யாருக்குமே பொசிஷனல் ட்ரேடிங் ஒரு சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த நியூ ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் புதுசாக மார்க்கெட்டுக்கு வராங்களோ எல்லாருக்குமே இன்ட்ராடே தான் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு நாளைக்கு போடணும், இன்றைக்கே போட்டு இன்றைக்கே பணம் சம்பாதிக்கணும். கரெக்ட்? ஸோ இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது? இங்கே பாருங்கள் ட்ராக் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் அண்ட் இங்கே பாருங்கள் ட்ரிகர்ஸ். ஓகே, ஸோ ட்ரிகர்ஸ் இந்த டூல் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? லெட் அஸ் டாக் அபவுட் ட்ரிகர்ஸ். இங்கே பாருங்கள் நடுவில் ஃபியூச்சர் ப்ரைஸ் இருக்குது. கேன் யூ சி சிம்பிள் அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ்? ஸோ இது என்னதுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 187 ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, 187 F&O ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. கரெக்டாக? ஸோ எல்லாமே 187 F&O ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகே, நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் டோட்டல் எவ்வளோ F&O ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஹையஸ்ட் கால்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஹையஸ்ட் புட்ஸ். ஓகே, ஸோ யூஸ்வலி இது என்னது கேட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த ட்ரிகர்ஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் கேட்டிங்கனாக்கா எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைக் ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகுது, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் எந்த ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் ஆகுது, எந்த ஸ்டாக்ஸ்லாம் சப்போர்ட் பக்கத்தில் ட்ரேட் ஆகுது, அது உங்களுக்கு ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணலாம் இங்கேருந்து. ஓகே, இல்லைனாக்கா நம்ம மேனுவலாக பண்ண போனோம்னா அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான காரியம். ஒவ்வொரு ஸ்டாக் இப்போ 187 ஸ்டாக் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்காக பார்க்கணும், அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது பார்க்கணும், எங்கே ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எங்கே ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேனுவலாக நான் 187 ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா
எல்லாம் செக் பண்ணி அதுலேருந்து இன்ட்ராடேக்கு எந்த ஸ்டாக் எடுக்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகிடும். பட் இங்கே வந்து நீங்கள் ஒரு கிளிக்கில் லைக் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும் நாளைக்கு எந்த ஸ்டாக்ஸில் நான் ட்ரேட் பண்ணணுங்கிறது. ஓகே, ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் டெஃபினட்டாக பாருங்கள், எஸ்பெஷலி யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்களாம். ஓகே, ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஹையஸ்ட் கால்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஹையஸ்ட் புட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைக் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ஸ்ட்ரைக் ஆப்ஷன் என்னது கேட்டிங்கனாக்க நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை இண்டிகேட் பண்ணுறது. ஓகே, இங்கே வந்து இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ பாருங்கள் 680 இதுதான் கரண்ட் ப்ரைஸ். இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் எங்கே இருக்காங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது கேட்டிங்கனாக்க 730 கரெக்ட். அண்ட் அடுத்தாப்பில் பாருங்கள் இங்கே கால் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ கால் டிஃப்ரென்ஸ் என்னது கேட்டிங்கனாக்கா இட் இஸ் நத்திங் பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ. இப்போது ஒரு ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் அண்ட் அந்த ஸ்டாக்கோட ரெசிஸ்டன்ஸ் அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது. இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 7.5% அவே ஃப்ரம் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ கால் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது அதை காட்டுறது. ஓகே, அண்ட் தென் இங்கே பாருங்க ஓஐ. இப்போ ஓஐ என்னது கேட்டிங்கனாக்கா தட் இஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, பட் ஸ்டில் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் இந்த பாருங்க 730 தானே ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் 730 ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்டாக இருக்குது, தட் இஸ் 10,93,000 கான்ட்ராக்ட்ஸ் ஆர் ஓப்பன்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இங்கே பாருங்க புட் சைடுக்கு போவோம் நம்ம அடுத்தாப்பில் இங்கே பாருங்கள் திருப்பி ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரைக் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரைக் என்ன சொல்கிறது கேட்டிங்கனாக்கா இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட் பண்ணுறது கரெக்ட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட், தட் இஸ் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு சப்போர்ட் லெவல் வந்து 700. ஓகே, இமீடியட் புட் ரைட்டர்ஸ் தட் இஸ் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் எங்கே கேட்டிங்கனாக்கா தட் இஸ் 700 லெவல்ஸ். ஓகே, நவ் புட் டிஃப்ரென்ஸ். நவ் வாட் இஸ் புட் டிஃப்ரென்ஸ்? சேம் கால் டிஃப்ரென்ஸ் என்னவா இருந்தது, ஒரு ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ தள்ளி இருந்ததோ அதானே நம்மளுக்கு கால் டிஃப்ரென்ஸ். இப்போ புட் டிஃப்ரென்ஸ் என்னது கேட்டிங்கனாக்கா இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்பாட் அண்ட் த சப்போர்ட். ஓகே, ஸ்பாட் இல்லைன்னா ஃபியூச்சர், இந்த ப்ரைஸ் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதோ அதுலேருந்து சப்போர்ட் வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, தட் இஸ் பர்சன்டேஜ் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் -2.92%. ஏன் நெகட்டிவாக இருக்குது கேட்டிங்கனாக்கா இப்போ சப்போர்ட் வந்து 700 ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்க்கு, கரண்ட் ப்ரைஸ் வந்து 680. ஸோ ஆல்ரெடி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயாச்சு ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், தட் இஸ் வை இட் இஸ் இன் நெகட்டிவ். இதே இது இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட விலை வந்து 700க்கு மேலே இருந்ததுனாக்கா இது வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கும். ஓகே, இஃப் the put difference or call difference is negative, that means that particular stock has already broken its support or resistance. Okay, அதனால தான் அது நெகட்டிவ்ல இருக்கு. Again OI என்னது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி கரெக்ட். இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் 700 ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்டாக இருக்குது, தட் இஸ் 3,90,000, தட் இஸ் 3,90,000 கரெக்ட். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாருக்கும் டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும் இப்போ வரைக்கும் ஐ கெஸ். ஓகே, இப்போது as soon as you open triggers உங்களுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்க, இங்கே பாருங்கள் மேலே எக்ஸ்பைரி இருக்குது, நீங்கள் எந்த எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஜூலை மாதத்துக்கு பார்த்தோன்னே இன்றைக்கி 23ஆம் தேதி, ஸோ 25ஆம் தேதியோட எக்ஸ்பைரி. ஓகே, 2 நாளில். ஸோ இதை நான் வைக்கிறேன். அடுத்தாப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னாக்கா ஸ்டாக்ஸில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தான் அடுத்த எக்ஸ்பைரி. ஸோ யூ கேன் கோ அண்ட் அக்கார்டிங்லி செலக்ட் தட் எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ட்ரிகர் ஓப்பன் பண்ணதும், ட்ரிகர்ஸோட அப்ளிகேஷன் இந்த இதை ஓப்பன் பண்ணதுமே this is how it will look like. What you are supposed to do, the first step நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இங்கே பாருங்கள் கால் டிஃப்ரென்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், நான் போய் அதை கிளிக் பண்ணிவிடுவேன். ஸோ வாட் வில் ஹேப்பன், இட் வில் கெட் சார்ட்டட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் you are supposed to filter out those stocks where the call difference is between 0 to 1%. ஓகே, 0 to 1% பாசிட்டிவ் சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இந்தியா மார்ட் இருக்குது, ஃபெடரல் பேங்க் இருக்குது, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கோஃபோர்ஜ் இருக்குது, சன் ஃபார்மா இருக்குது. இது எல்லாமே 0லேருந்து 1%க்குள்ளே இருக்குது கரெக்டாக. இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே 0லேருந்து 1%க்குள்ளே இருக்குது கால் டிஃப்ரென்ஸ். ஸோ கால் டிஃப்ரென்ஸ் 0லேருந்து 1%க்குள்ளே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம், சிம்பிள், ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்தியா மார்ட்டுக்கு கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் இந்தியா மார்ட் இஸ் 2894, 2894 கரெக்டாக.
இங்கே பாருங்க இந்தியா மார்ட்டோட கரண்ட் ப்ரைஸ் 2894, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 2900, தட் இஸ் 2900 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்தியா மார்ட் வந்து கரண்ட்லி ரொம்ப பக்கத்தில் இருக்குது ரெசிஸ்டன்ஸ்க்கு, 0.2% தான் டிஃப்ரென்ஸ், கரெக்டாக 6 ரூபா தான் தள்ளி இருக்குது. அண்ட் அப்போது இதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குனாக்கா இங்கேருந்து என்ன நடக்கலாம், ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒன்றில் ஸ்டாக் வந்து மேலே போகலாம், இல்லைன்னா ஸ்டாக் வந்து கீழே வரலாம். கரெக்டாக ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒன்றில் பிரேக் அவுட் கிடைக்கும், இல்லைன்னா பிரேக் டவுன் கிடைக்கும், சிம்பிள். ஸோ இப்போ இங்கேருந்து மேலே போகுமா கீழே வருமா ஸ்டாக், நான் வந்து இன்ட்ராடேக்கு எந்த ஸ்டாக்கு பிடிக்கணுங்கிறது ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் கால் டிஃப்ரென்ஸ் 0லேருந்து 1% இருக்கணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன் இங்கே பாருங்கள் சேஞ்ச் இன் ஓஐ, ஃபர்ஸ்ட் காலம் தெரியுறதா. ஸோ சேஞ்ச் இன் ஓஐ வந்து நெகட்டிவாக இருக்கணும். இப்போ சேஞ்ச் இன் ஓஐ நெகட்டிவாக இருக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கேட்பீங்க. ஓகே, இஃப் சேஞ்ச் இன் ஓஐ இஸ் நெகட்டிவ் தட் மீன்ஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் இருக்குல்ல, ஒன்று இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அன்வைண்டிங் ஸ்டார்ட் ஆயாச்சுன்னு அர்த்தம். அன்வைண்டிங்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் கால் ஆப்ஷன்ஸை செல் பண்ணியிருக்காங்களோ கால் ரைட்டர்ஸ் அவங்கெல்லாம் அவங்களோட பொசிஷன்ஸை அன்வைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ கால் ரைட்டர்ஸ்லாம் பொசிஷன்ஸை அன்வைண்ட் பண்ணுறாங்கனாக்கா மேலேருந்து ப்ரெஷர் குறையும், ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஸோ இப்போ இந்தியா மார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் 11-12% கிட்டத்தட்ட அன்வைண்ட் ஆயாச்சு இந்தியா மார்ட்டில். ஸோ நிறைய பேர் இப்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 2900 லெவல் வந்து ஸ்ட்ராங் இல்லை, இனிமேல் இங்கே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய பேர் இங்கே பாருங்கள் எக்ஸிட் பண்ணுறாங்க, -11.85% இஃப் யூ கேன் சி. ஸோ நிறைய பேருக்கு தோன்றது 2900 வந்து இப்போ சஸ்டெயினபிள் இல்லை, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஸோ இந்தியா மார்ட் இஸ் ஒன் சச் ஸ்டாக் விச் யூ கேன் சார்ட் அவுட் ஃபார் இன்ட்ராடே. ஓகே, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் 15 நிமிஷத்தில் எனக்கு எப்படி இன்றைக்கி எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணணும் எப்படி தெரியும். ஸோ நீங்கள் ட்ரிகர் ஓப்பன் பண்ணுங்கள், கால் டிஃப்ரென்ஸை சார்ட் அவுட் பண்ணுங்கள், 0லேருந்து 1%க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை எடுங்க, அண்ட் சேஞ்ச் இன் ஓஐ நெகட்டிவாக இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் எடுங்க. அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இன்றைக்கி எந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்தியா மார்ட் 2900க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சஸ்டெயின் ஆச்சுனாக்க நான் அங்கே போய் ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுப்பேன். ஓகே, சிம்பிளி பை சீயிங் திஸ் சினாரியோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு என்டர். ஓகே, இப்போ 2894ல் இருக்குது, இப்போ 2900 ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் இது வந்து 1%, 0லேருந்து 1%க்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இங்கே அன்வைண்டிங் ஆயாச்சுட்டு நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. லெட் த ஸ்டாக் cross this resistance and sustain above it for say 5 to 10 minutes. Okay, once the stock starts sustaining above the given resistance level, you can go and buy a call or buy a future or anything, any strategy as per your convenience. Okay, so எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஐ கெஸ் எப்படி ட்ரேட் பண்ணணுண்டு லாங் சைடில். ஓகே, இப்போ நம்ம ஷார்ட் சைடில் எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போது சேம் ஷார்ட் சைடில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் புட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஏரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இஸ் அகெயின் சேம் கண்டிஷன், எங்கெல்லாம் புட் டிஃப்ரென்ஸ் 0லேருந்து 1%க்குள்ளே இருக்கோ அதை நான் போய் எடுப்பேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 0லேருந்து 1%க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் எனக்கு வேணும். இங்கே பாருங்கள் இப்போது ஏயு பேங்க் தெரியுறதா, இங்கே பாருங்கள் let me mark it. இங்கே பாருங்க ஏயு பேங்க் 655 விலை, சப்போர்ட் வந்து 650. அப்படின்னா ஸ்டாக் வந்து இப்போ சப்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தானே இருக்குது, 0லேருந்து 1%க்குள்ள புட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 0.82, தட் இஸ் 0லேருந்து 1%க்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் அன்வைண்டிங் கிட்டத்தட்ட 7%, 6லேருந்து 7% கான்ட்ராக்ட்ஸ் அன்வைண்ட் ஆயாச்சு. தட் இஸ் நிறைய பேர் இப்போ நம்புறாங்க ஏயு பேங்க் வந்து 650 லெவலில் ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ட்ரேட் எப்போ எடுப்பீங்க, 650க்கு கீழே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சஸ்டெயின் ஆச்சுனாக்க நீங்கள் போய் ஒரு பேரிஷ் ட்ரேட் ஏயு பேங்க்கில் பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு புல்லிஷ் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ஒரு பேரிஷ் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ அடுத்தாப்பில் இங்கே பாருங்கள் பஜாஜ் ஃபின்சர் பாருங்கள் 1610 விலை, சப்போர்ட் வந்து 1200. அண்ட் இங்கே பாருங்கள் 17% கான்ட்ராக்ட்ஸ் ஹேவ் பின் unwinded. So as soon as Bajaj Finserv sustains below 1600, I can go and plan a bearish trade. Okay, இது வந்து இன்ட்ராடேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் நீங்கள் வேணும்னா ஒரு நாளோ 2 நாளோ இந்த பொசிஷன்ஸை கேரி பண்ணிக்கலாம், பட் நாட் பியாண்ட் தட். ஓகே, ஸோ யூஸ்வலி இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் இன்ட்ராடே, பட்
வேணும்னா ஒரு 1-2 நாளைக்கு நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஃபார் இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன். இப்போ உங்களுக்கு பொசிஷனலாக ஏதாவது ஸ்டாக் செலக்ட் பண்ணணுனாக்கா கார்த்தால 15 மினிட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட். ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொசிஷனில் ஏதாவது ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணணுனாக்க பொசிஷனலுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க இங்கே பாருங்கள் ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் ஆன் திஸ் ட்ரேடிங். கீழே பாருங்கள் ட்ராப் இண்டிகேட்டர் கடைசியில். ஓகே, ஸோ ட்ராப் இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ட்ராப் இண்டிகேட்டரில் யூஸ்வலி உங்களுக்கு என்ன சிக்னல்ஸ் வரும் கேட்டிங்கனாக்கா தட் இஸ் கால் ரைட்டர்ஸ் ட்ராப் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ட்ராப். உங்களுக்கு 2 சிக்னல்ஸ் கிடைக்கும் இங்கே. ஓகே, ஒன் இஸ் கால் ரைட்டர்ஸ் ட்ராப் அண்ட் அனதர் ஒன் இஸ் புட் ரைட்டர்ஸ் ட்ராப். இங்கே பாருங்கள், புட் ரைட்டர்ஸ் ட்ராப், கால் ரைட்டர்ஸ் ட்ராப். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்? கால் ரைட்டர்ஸ் ட்ராப்க்கு என்ன அர்த்தம், புட் ரைட்டர்ஸ் ட்ராப்க்கு என்ன அர்த்தம்? ஓகே, கால் ரைட்டர்ஸ் ட்ராப்னாக்க யூ கேன் சே யாரெல்லாம் கால் ஆப்ஷன்ஸை செல் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் கால் ரைட் பண்ணியிருக்காங்களோ தே ஆர் கெட்டிங் ட்ராப்ட் அண்ட் we can expect an upside movement from that particular level. ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சே. ஓகே, அண்ட் இங்கே வந்து நிறைய கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, CE ரைட்டர்ஸ், இங்கே கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டாக் இஸ் அப்ரோச்சிங் திஸ் லெவல். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் இங்கேருந்து பொசிஷன்ஸை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அன்வைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா தட் மீன்ஸ் கால் ரைட்டர்ஸ் ஆர் கெட்டிங் ட்ராப்ட் அண்ட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் அப்சைட் மொமெண்டம் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இது வரைக்கும் டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கப்படாது. ட்ரிகர்ஸ் வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம், அதை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ட்ரிகர்ஸோட டூலை. அது எவ்ரி 1 மினிட் உங்களுக்கு எவ்வளோ அன்வைண்டிங் சேஞ்ச் ஆகிறது எல்லாம் உங்களுக்கு காட்டும். ஓகே, பட் திஸ் இஸ் நாட் ஏ இன்ட்ராடே டூல், இது வந்து உங்களுக்கு பொசிஷனல் டூல். ஸோ இன்னைக்கு காலத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நேற்று டேட்டாவை பார்க்கணும். பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் செலக்ட் அ ஸ்டாக் ஃபார் சே நெக்ஸ்ட் 2 to 3 days. ஓகே, ஸோ as soon as you open say இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த டூலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் வந்து 22ஆம் தேதியோட சிக்னல்ஸை பார்ப்பேன். இது எல்லாமே 23ஆம் தேதியோடது, சரியா? ஸோ நான் வந்து இங்கே 22ஆம் தேதியோட சிக்னலை பார்க்குறேன். இங்கே பாருங்கள் ரிலையன்ஸ் 22ஆம் தேதி ரிலையன்ஸில் எனக்கு ஒரு புட் ரைட்டர்ஸ் ட்ராப் காட்டுறது. ஓகே, ஸோ ஐ ஹவ் ஓப்பன் ரிலையன்ஸ். கிவ் மீ a second. 22ஆம் தேதி. ஓகே, இங்கே பாருங்கள் ரிலையன்ஸ் புட் ரைட்டர்ஸ் ட்ராப். ஓகே, ஸோ லெட் மீ கோ அண்ட் செக். ரிலையன்ஸ் நேற்றுக்கு எனக்கு புட் ரைட்டர்ஸ் ட்ராப்போட சிக்னல் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் போய் பார்த்தேன்னாக்க இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இதை பாருங்கள் நேற்றுக்கு 22ஆம் தேதி கரெக்டாக. இங்கே பாருங்கள் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆச்சு 3000 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி பாருங்கள் ஒரு நல்ல ஃபால் கிடச்சிருக்கு ரிலையன்ஸில். ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் டவுன் சைட் நம்மளுக்கு இன்றைக்கி ரிலையன்ஸில் ஈஸியாக கிடச்சிருக்கு. லெட் மீ பிளாட் 15 மினிட்ஸ் சார்ட். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரியும் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் இதான் நேத்தித்துது, நேத்திக்கு க்ளோஸ் ஆச்சு அண்ட் இன்றைக்கி வந்து ஸ்லைட்டாக கேப் டவுன் ஆயிருக்கு ரிலையன்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு நல்ல டவுன்ஃபால். ஸோ நேற்றுக்கே நம்மளுக்கு ட்ராப் இண்டிகேட்டர் வந்து ஒரு நல்ல சிக்னல் கொடுத்துருச்சு. ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குண்டு. ஓகே, இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பட்ஜெட் செஷன் அனௌன்ஸ் ஆச்சு அண்ட் செகண்ட் செஷனில் லைக் இப்போ தான் ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடி மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு கரெக்டாக. ஸோ அடுத்தாப்பில் பாருங்கள் இங்கே 22ஆம் தேதி டாரண்ட் ஃபார்மா பாருங்கள் கால் ரைட்டர்ஸ் ட்ராப். நேற்றுக்கே எனக்கு இண்டிகேஷன் கிடச்சாச்சு டாரண்ட் ஃபார்மா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஒரு புட் ரைட்டர்ஸ் ட்ராப்போட ஆப்ஷன் ஒரு இதை செலக்ட் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் அண்ட் ஒன்று வந்து நம்ம கால் ரைட்டர்ஸ் ட்ராப்போடு பார்ப்போம். இங்கே பாருங்கள் 22ஆம் தேதி டாரண்ட் ஃபார்மா கால் ரைட்டர்ஸ் ட்ராப் கரெக்ட். ஸோ லெட் மீ கோ டு அனலைஸ், லெட் மீ கோ டு சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட். டாரண்ட் ஃபார்மா செக் பண்ணுவோம் நம்ம. ஓகே, டாரண்ட் ஃபார்மா. ஓகே, ஸோ லெட் மீ பிளாட் 15 மினிட்ஸ் சார்ட். இங்கே பாருங்கள் இதான் நேத்தித்துது கரெக்டா. கிவ் மீ a second. 23rd July. One hour chart. ஓகே, இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஹோல்ட் ஆன் ஃபார் அ செகண்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க இன்னைக்கு ஓகே
ஸோ 22ஆம் தேதி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இங்கே க்ளோஸ் ஆச்சு. ஓகே, இதான் 22ஆம் தேதி இங்கே க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி பாருங்கள் ஓப்பன் ஆயிருக்கு அப்ராக்சிமேட்லி 3033க்கு ஓப்பன் ஆகிட்டு 3070 ஜஸ்டிஸ் ஒரு 40 பாயிண்ட் ஸ்விங் இன்னைக்கு ஓப்பன் ஆனதும் இது கொடுத்துருக்கு. ஒரு டிராஸ்டிக் ஸ்விங் ஒன்றும் இல்லை, தட் இஸ் வீ கேன் சே ஒரு ரொம்ப மினிமம் ஸ்விங் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் வீ கேன் சே ஃபாலிங் மார்க்கெட்டில் கூட இது வந்து ஒரு டீசெண்டான மூவ் கொடுத்துருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதான் 23rd ஓடுது. இங்கே பாருங்கள் 22nd அண்ட் 23rd. இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம பார்க்கணுன்னு இந்த கேண்டில். ஓகே, இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆனதுமே இமீடியட்டாக ஒரு ஸ்விங். நேற்றுக்கு நம்மளுக்கு கால் ரைட்டர் ட்ராப் வந்திருக்கு. அண்ட் ஆஸ் சூன் ஆஸ் திஸ் ஓப்பன், பிகாஸ் வி ஆர் சப்போஸ் டு என்டர் ஆன் த நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனதும் நம்ம என்டர் பண்ணுவோம், பிகாஸ் திஸ் இஸ் அ பொசிஷனல் ட்ரேடிங் டூல். கரெக்ட். ஸோ கிட்டத்தட்ட 3040-50 ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து ஒரு 3080 வரைக்கும் போயிருக்கு. தட் இஸ் ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஸ்விங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம் ஆப்ஷன்ஸில் கூட ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஈஸியாக ஒரு 40 பாயிண்ட்ஸ்னா ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த லாட் சைஸ் யூ குட் ஹேவ் மேட் த மணி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விப்ரோவும் விழுந்திருக்கு. நேற்றுக்கே ட்ராப் இண்டிகேட்டர் ஈவன் விப்ரோலையும் நம்மளுக்கு வந்து ஒரு புட் ரைட்டர்ஸ் ட்ராப்போட சிக்னல் நம்மளுக்கு விப்ரோலையும் வந்திருக்கு. கரெக்டாக. ஸோ நம்ம வந்து எல்லா எக்ஸாம்பிள்ஸும் டிஸ்கஸ் பண்ணல. பட் இங்கே பாருங்கள் விப்ரோலையும் புட் ரைட்டர்ஸ் ட்ராப் வந்திருக்கு. நேற்றுக்கு 510லையோ ஏதோ விப்ரோ க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 492 வரைக்கும் விப்ரோ வந்திருக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் டெஃபினட்டாக எப்படி ஸ்டாக்கை பிக் பண்ணணும் புரிஞ்சிருக்கும், எப்படி ட்ரிகர்ஸை யூஸ் பண்ணணும், எப்படி ட்ராப்பை யூஸ் பண்ணணும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஐ கெஸ். கரெக்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா, இல்லைனா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம், இல்லைனா ஹெல்ப்லைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ அவ்வளோ நம்ம இந்த தமிழ் வீடியோட சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக சந்திப்போம். இந்த வீடியோவில் அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.